Welcome to Live in Safe and Start channel. இன்னைக்கு March 28th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription க்கு RRBPO அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா you can get it into 50% offer. So the first news is World Theatre Day வந்து எப்போ செலிப்ரேட் பண்றோம் annually and what is this year theme அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is March 27 we observe and this year ஓட theme என்னன்னா theatre and culture of peace அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து globally we are celebrating தியேட்டரோட ரோல் இன் ப்ரமோட்டிங் பீஸ் த்ரூ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் ஹைலைட் பண்ணி தான் இந்த ஒரு டே வந்து இருக்கும். ஸோ நிறையா கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தியேட்டர் எப்படி ரோல் ப்ளே பண்ணுச்சு அப்படின்றது அண்ட் நிறைய முக்கியமான இண்டிபெண்டன்ஸ் டைம்லலாம் வந்து தியேட்டர் தான் வந்து ரொம்ப அந்த ரோல் ப்ளே பண்ணுச்சுன்னு நிறையா நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் தியேட்டர் இன்ஸ்டிடியூட் இன் 1961 வந்து இந்த இன்டர்நேஷ்னல் அப்சர்வன்ஸ் வேணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. 1962 குளோபல் வேல்யூ ஆஃப் தியேட்டரை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் இன்டர்நேஷ்னல் தியேட்டர் இன்ஸ்டியூட் பற்றி பார்க்கணுன்னா யுனெஸ்கோவால் 1948 அப்சர்வ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ டு ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் இன் த ஃபீல்ட் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். ஸோ 2000 BCEலேருந்து பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுதான் நட்ய சாஸ்திரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளோட ஏன்ஷியன்ட் இண்டியன் ட்ரீட்டிஸ்லாம் இருக்குது. அண்ட் இந்தியன் பீப்புளோட தியேட்டர் அசோசியேஷன் விச் இஸ் ஃபார்ம்ட் இன் 1943 அதனுடைய மீடியம் ஃபார் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் அவேர்னஸ்க்கு தே use more about it. So that's it. Next வந்து which state topped the medal tally in the Khelo India Para Games. So நம்ம Khelo India Winter Games முடிஞ்சு Khelo India Para Games நடக்குது அப்படின்றத பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து முடிஞ்சு இப்போது ஃபைனல் ரிசல்ட்ஸில் எந்த ஸ்டேட் டாப் பண்ணியிருக்கு ஆர் ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ஹரியானா. ஸோ இது வந்து நியூ டெல்லியில் தான் நடந்திருக்கு. தென் கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் 2025 விச் இஸ் த செகண்ட் எடிஷன். ஸோ நேஷ்னல் லெவலில் ஒரு பேரா ஸ்போர்ட்ஸ், அது கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் வந்து செகண்ட் எடிஷன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம், திஸ் இயர் செகண்ட் டைம் நடக்குது. ஸோ 1300 பேரா அத்லெட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு ஈவெண்ட் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம், இந்திரா காந்தி இண்டோர் ஸ்டேடியம் அண்ட் கார்னி சிங் ஷூட்டிங் ரேஞ்ச், இந்த 3 இடத்துலையும் நடந்திருக்கு. ஸோ எவ்வளோ ஈவெண்ட்ஸ் நடந்திருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. 18 நேஷ்னல் ரெக்கார்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு இந்த கேலோ இந்தியா பேரா ஸ்போர்ட்ஸில். தென் அதில் யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க, மெடல் டேலிலாம் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஸ்டேட் யார், ஹரியானா 34 கோல்டு 104 டோட்டல் மெடல்ஸ். தமிழ்நாடு நம்ம தான் செகண்ட் 28 கோல்டு 74 டோட்டல் மெடல்ஸ். அண்ட் தேர்ட் பிளேஸ் யூபி 23 கோல்டு 64 மெடல் டேலி. ஸோ நேஷ்னல் ரெக்கார்ட் வந்து 18 நியூ நேஷ்னல் ரெக்கார்ட்ஸ் பேரா ஸ்போர்ட்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் 2025. ஸோ டேபிள் டென்னிஸில் யாருன்னு கொடுத்துருக்காங்க, பட் தட் இஸ் நாட் மச் இம்பார்ட்டண்ட். Who became the first Indian woman to enter into the world's top richest women list according to Hurun Global Rich List 2025. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பட் இஃப் நாட் ஆல்சோ டூ நோ ரோஷினி நாடார். ஸோ அவங்க அப்பாவோட ஷேர்ஸ் இன் தேட் கம்பெனி HCL கம்பெனியில் ஹீ ட்ரான்ஸ்ஃபர்ட் டு ஹர் டு அவரோட ஒன்லி டாட்டர். ஸோ அவங்களுக்கு கொடுத்ததுனால ஷீ இஸ் இன் த லிஸ்ட் நவ். ஸோ ரோஷினி நாடார் ரேங்க்டு 5th இந்த ஹுருன் குளோபல் லிஸ்ட் 2025. அவங்களோட இப்போ நெட் ஒர்த் எவ்வளோ இருக்குன்னா $40 பில்லியன். ஸோ இந்தியாவோட ரிச்சஸ்ட் விமன் அண்ட் தேர்ட் ரிச்சஸ்ட் இண்டிவிஜுவல் இன் இந்தியா ஓவரால் இப்போ இவங்க தான். ஆஃப்டர் அம்பானி அதானிக்கு அப்புறம் she is the one. The increase in wealth is attributed to the transfer of 47% of the stake in HCL Technology. அவங்களோட அப்பா சிவநாடார் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. ஆப்வியஸாக அவரும் வந்து வயசாகுதுன்றதுனால he transferred it to her and she is the chairperson of HCL Technology now and one of the India's leading IT firm through Shiv Nadar Foundation also. அவங்களும் இதில் she is also partner of Shiv Nadar Foundation and Vidya Nyan அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ she contributes significant to the education and social empowerment. ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. Then who is the richest man in the world as of ஒரு ரெக்கார்ட் எடுத்திருக்காங்க March 2025 படி. ஆப்வியஸாக எலான் மஸ்க் தான். Now that he sold his AI-ன்னு அந்த AI டிபார்ட்மெண்ட் அவரோட தான். he sold his ட்விட்டர்ன்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ he is becoming rich and now he is playing an important part in US government. though he is facing more backlashes in Tesla and அவரோட ஷேர்ஸ் எல்லாம் கம்மி ஷேர் மார்க்கெட்டே யூஎஸில் விழுந்துட்டு இருக்குனாலும் he is the number one now. நெட் ஒர்த் எவ்வளோனா $359.5 billion. ஸோ அதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. வாட் ஆர் த கம்பெனிஸ் ஹீ இஸ் ஓனிங் அப்படின்னு சொல்லிட்டு XAI, மெட்டா, LVMH, ஸோ அது மாதிரிலாம். தென்
which country did India surpass to become the world's second largest tea exporter அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is Sri Lanka. ஸோ Sri Lankaவில் நிறையா மவுண்டேனியஸ் பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே டீ கல்டிவேஷன் இஸ் வெரி ப்ராமினென்ட். ஸோ அவங்கள முந்தி நம்ம செகண்ட் பொசிஷனில் இருக்கோம். ஸோ 254 million kg of tea 2024ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், which is surpassing Sri Lanka. ஸோ நம்ம செகண்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆகிருக்கோம் globally. ஸோ கென்யா இஸ் த டாப் எக்ஸ்போர்ட்டர், வேர்ல்டோட லார்ஜஸ்ட் டீ எக்ஸ்போர்ட்டரே அவங்க தான். எவ்வளோனா 500 million kg. ஸோ நம்மளை விட கூட டபுள் த அமௌண்ட். இந்தியாவோட டீ எக்ஸ்போர்ட் ஜென்ரேட்டட் ஃப்ரம் அந்த டீ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதன் மூலயமா எவ்வளோ நம்மளுக்கு ரெவன்யூ வந்திருக்கு 2024 கேலண்டர் இயரில் மட்டும் அப்படின்னா 7,112 crores. ஸோ க்ரோத் டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி க்ரோத் டார்கெட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தடவை ஏதாவது ஒரு ஃபேக்ட் ஷீட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ டு ஹேவ் தீஸ் கைண்ட் ஆஃப் டார்கெட்ஸ். ஸோ 300 million kilograms எக்ஸ்போர்ட் வந்து 2030 பண்ணணும். நவ் வி ஹாவ் 254. ஸோ 300 வந்து 5 yearsக்குள்ளே அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, விச் இஸ் அச்சீவபிள்னு வச்சுக்கோங்களேன். க்ரோத் ஆட்ரிபியூட் டு எக்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ் இதெல்லாம் பண்ணணுன்றது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ த டீ அசோசியேஷன் ஆஃப் இந்தியா குளோபல் மார்க்கெட் எக்ஸ்பென்ஷனை ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ டீ போர்ட் ஆஃப் இந்தியாவும் இருக்குது, விச் இஸ் அ ஸ்டாட்டுட்டரி பாடி அண்டர் த காமன்ஸ் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி. தே ஆர் த ஓவர்சீயிங் பாடி ஆஃப் எக்ஸ்போர்ட் ரெகுலேஷன் இன் இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு டீ. ஸோ தேட்ஸ் இட். தென் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம், இந்த ஸ்கீமை நிப்பாட்டிட்டாங்க. ஆல்சோ சாவரின் கோல்டு மாட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் வந்து நிப்பாட்டிட்டாங்க. தட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ரைசிங் கோல்டு ப்ரைஸ். அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்றதுனால இந்த ஒரு ஸ்கீமை வந்து 2 ஸ்கீமுமே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமில் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணல, மீடியம் அண்ட் லாங் டேர்மை மட்டும் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் மட்டும் இப்போ இருக்குது. ஸோ திஸ் வில் பி எஃபெக்டிவ் ஃப்ரம் எப்போலேருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஃப்ரம் March 26, 2025. ஸோ இதுக்கப்புறம் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, March 26, 2025 அப்புறம் கோல்டு மானிட்டைசேஷனுக்கு ரிலேட்டடாக எந்த ஒரு கோல்டு ரிலேட்டடான பர்ச்சேசஸ்மே எந்த ஒரு கவர்மெண்ட் பேங்க்ஸுமே வந்து வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர்பிஐமே வந்து அதனுடைய டீட்டெயில்டு கைட்லைன்ஸுமே வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ March 26, 2025 இஸ் த கட் ஆஃப் டேட் ஃபார் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். ஸோ இப்போ இனிமேல் வந்து ஷார்ட் டேர்ம் மட்டும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ ஸ்கீம் விச் வாஸ் லான்ச்ட் இன் November 2015. எதுக்காகனா கோல்டு ப்ரொடக்டிவிட்டி, லைக் ஐடல் கோல்டு இருக்கு இல்லையா, அதை வந்து மொபைலைஸ் பண்ணணும், கோல்டு இம்போர்ட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். மக்களுக்கு வந்து கோல்டு, இந்தியன் மக்களுக்கு அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, we tend to buy gold and we used to invest more in gold. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல பழக்கம். ரொம்ப வருஷமாக ஃபினான்ஸ் பேசிஸில் பார்த்தோன்னா the only stable ட்ரேடிங் இல்லைன்னா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்துப்போமே. ஸோ ஒன்லி ஸ்டேபிள் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது கோல்டு தான். அஃப்கோர்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது, லைக் நம்மளால் சேவ் பண்ண முடியாது, வேறு எங்கேயாவது போய் கொடுத்தானாலும் அதனுடைய அந்த சேஃபாக வச்சுக்கிறதுக்கான மெக்கானிசம் அண்ட் அதுக்கான மெனக்கடல் அதிகமாக இருந்தாலும் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் அப்படின்னா அது கோல்டு தான். அது ஏதோ நம்மளுக்கு ரொம்ப காலமாக அந்த ஒரு குட் ஹேபிட் இருக்கிறதுனால we do have most of the gold. ஸோ அது என்னென்னா கவர்மெண்ட் கிட்ட என்னென்னா, இந்தியாவில் there is no gold. நம்ம எங்கேயும் வந்து மைனிங்கும் பண்ணுறதில்ல, எங்கேயும் எடுக்கிறதும் இல்லை. we tend to import more. ஸோ அதனால் என்ன ஆகுது, நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வந்து அதிகமாகுது பிகாஸ் ஆஃப் த இம்போர்ட் we are doing with respect to gold. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டை கம்மி பண்ணணுன்றதுக்காக ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கொண்டு வந்த 2 ஸ்கீம் தான் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அண்ட் சாவரின் கோல்டு பாண்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து இப்போது ரைசிங் கோல்டு ப்ரைஸ்னால they couldn't handle. அண்ட் 2022-3 அப்புறமே வந்து சாவரின் கோல்டு பாண்டுமே வந்து நியூ இஷ்யூவன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதுக்கு மட்டுமே இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க, அதுவே வந்து இட் இஸ் டேக்கிங் மோர் அவுட் ஆஃப் தேர் ஹேண்ட்ஸ். ஸோ அதனால் தே ஆர் ஸ்டாப்பிங் திஸ். ஸோ அதில் 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஷார்ட் டேர்ம் which is 1 to 3 years, medium term வந்து 5 to 7 years, long term வந்து 12 to 15 years. ஸோ அதில் இந்த மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்மை கட் பண்ணுறாங்க. ஷார்ட் டேர்ம் 1 to 3 years மட்டும் இப்போ வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து
மீடியம் அண்ட் லாங் டேர்மை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ ஆர்பிஐ வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க தட் இப்போ வந்து மீடியம் அண்ட் லாங் டேர்ம் கட் பண்ணிட்டோன்னு சொல்கிறீங்க, பட் இதுக்கு முன்னாடி பே பண்ணி சில பேர் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த ஸ்கீமில் என்ரோல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட நிலைமை என்னென்னா தேட் வில் எக்ஸிஸ்ட். ஸோ அவங்களோட வேலிடிட்டி எவ்வளவோ அப்போ வரையும் மெச்சூரிட்டி வரையும் இருக்கும், பட் ரெனிவல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மீடியம் அண்ட் லாங் டேர்ம் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமுக்கு ஜிஎம்எஸ்க்கு. ஸோ அந்த ஜிஎம்எஸில் ரெனிவல்ன்ற ஒரு ப்ராசஸும் இருக்குது. ஸோ அந்த ரெனிவல் வந்து இந்த அலௌடு கிடையாது ஃபார் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் வில் பி அவைலபிள், மீடியம் அண்ட் லாங் டேர்ம் வில் நாட் பி அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. கட் ஆஃப் டேட் என்னது 26 March 2025. ஸோ கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமில் பார்த்தோன்னா சம்திங் இஸ் நாட் ஹியர், ஸோ ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். ஸோ இது டு பி ப்ரெசைஸ் 2015 இந்த ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாங்களா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டு டெபாசிட் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீமும் கோல்டு மெட்டல் லோன் ஸ்கீம் அப்படின்னு 2 ஸ்கீம் ஆல்ரெடி இருந்திருக்கு. ஸோ அது ரெண்டையும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிற கோல்டு எல்லாத்தையும் இன்ஸ்டிடியூஷனில் கொண்டு வரணும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஏன்னா ஹவுஸ் ஹோல்டில் முடங்கியிருக்கு, அதுக்கான டேக்ஸு அந்த மாதிரி காட்டணும் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு இது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வர்றதுக்காக லாங் ரன்னில் நம்மளோட கண்ட்ரியோட ரிலையன்ஸ் ஆன் இம்போர்ட் கோல்டில் வந்து கம்மி பண்ணணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். ஸோ எல்லா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், ஸோ ஆல் எஸ்சிபிஸ் எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்க்ளூடிங் ஆர்ஆர்பிஸ், ஸோ ஆர்ஆர்பிஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அதை தவிர்த்து இருக்கிற ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் இந்த சென்ஸ் எதெல்லாம் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து வி கேன் டூ. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் டு டூ ஸோ அப்படின்னா ரெசிடென்ட் இண்டியன்ஸ், ஸோ இந்தியன்ஸ் வித் இண்டிவிஜுவல்ஸும் பண்ணலாம், இல்லை ப்ரொப்ரைட்டர்ஷிப்லேயும் பண்ணலாம், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ்லேயும் பண்ணலாம், ட்ரஸ்ட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அது மாதிரி இருக்கிறவங்களும் பண்ணலாம், விச் இஸ் அண்டர் செபியோட மியூச்சுவல் ஃபண்ட் ரெகுலேஷன் கீழே தட் கம்பெனி ஹேஸ் டு பி ரெஜிஸ்டர்ட். சில சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும், ஸோ அவங்களும் பண்ணலாம். அந்த சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் கவர்மெண்ட்டோட அந்த கோயிலில் இருக்குல்ல அதுவாக கூட இருக்கலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கூட தே கேன் கம் அண்டர் கோல்டு monetization scheme they can also invest. So joint deposits of 2 or more eligible deposits are also allowed under this scheme. So minimum deposits வந்து one time shall be minimum எவ்வளோ இருக்கணும் 10 gram இருக்கணும். minimum எவ்வளோ இருக்கணும் 10 gram of raw gold இருக்கணும். raw gold in the sense எவ்வளோ 100% கோல்டாக அந்த கோல்டு பார்ஸ் கோல்டு பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் வந்து 100% கோல்டு. ஸோ அதில் காப்பர் மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ that has to be minimum 10 grams ஆஃப் கோல்டு வந்து ரா கோல்டு வந்து பண்ணியிருக்கணும். அது என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் இருக்கலாம், லைக் பார்ஸ், காயின்ஸ், ஜுவல்லரியாக கூட இருக்கலாம். அதில் வந்து ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடாது, ஸோ அந்த மாதிரி ஜுவல்லரியாக இருக்கணும். அண்ட் அதர் மெட்டல்ஸாக கூட இருக்கலாம். நோ மேக்ஸிமம் லிமிட் அண்டர் ஃபார் டெபாசிட்ஸ் அண்டர் தி ஸ்கீம். ஸோ மேக்ஸிமம் லிமிட் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தெர் இஸ் நோ மேக்ஸிமம் லிமிட். ஸோ இந்த இதுலேயே வந்து இந்த கோல்டு நம்ம சப்மிட் பண்ணுறோம் இல்லையா, இந்த கோல்டு என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் நம்ம சப்மிட் பண்ணுவோம், காயினோ பாரோ ஜுவல்லரியோ எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அதை வந்து ஜிஎம்எஸ் மொபிலைசேஷன் அப்படின்னு சொல்லி மொபிலைசேஷன் வெயிட் அ மினிட் இப்படி வராது, GMCTA அப்படின்னு இருக்கும். அதாவது என்னென்னா ஜிஎம்எஸ் மொபிலைசேஷன் கலெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு இருப்பாங்க. ஸோ தே யூஸ் டு சர்டிஃபை யூஸ் டு டெஸ்ட். அதில் வந்து கலெக்ஷன் அண்ட் பியூரிட்டி டெஸ்டிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும், விச் வாஸ் சர்டிஃபைடு பை BIS. ஸோ அவங்க வந்து அடிஷ்னல் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் டெசிக்னேட்டட் பேங்க்ஸ் ஹேஸ் டு செக். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் தே வில் கிவ் ஃபார் வாட் டு சே டெஸ்டிங் எல்லாம் இதுலேருந்து முடியுதா. இதுக்கப்புறம் வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னு இருக்குல்ல. ஃபஸ்ட் வந்து ஷார்ட் டேர்ம் பேங்க் டெபாசிட்ஸ். ஸோ அது எப்படி இருக்குன்னா 1 to 3 yearsக்கு we can do. அந்த டெபாசிட்ஸ் வந்து allowed for broken year, அதாவது 1 year 3 months, 2 year 4 months 5 days அந்த மாதிரி குட்டி குட்டி, அதாவது எக்ஸாக்டாக 1 year ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் அந்த ஒரு டேஸ் அண்ட் மந்த்ஸை வந்து we can have. ஸோ 1 year 3 months அப்படின்னு கூட வச்சுக்கலாம், இல்லை 1 year 6 months கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மந்த்ஸுமே வந்து we can specify அந்த ஒரு ஷார்ட் டேர்மில். ஸோ அதுவும் வந்து that is allowed. The rate of interest வந்து எப்படி இருக்குன்னா டெபாசிட்டோட மெச்சூரிட்டி அப்போது ப்ரோக்கன் பீரியட்ஸாக இருந்தால் தட் ஷால் பி கேல்குலேட்டட் அஸ் த சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் கம்ப்ளீட் இயர் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் அந்த மிச்சம் மந்த்ஸ் இருக்குல்ல, இந்த 6 months இருந்தாலோ 3 months இருந்தாலோ அதுக்கும் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபார்முலாலாம் அதில் இருக்கும், ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதை பொறுத்து தே வில் கிவ். மீடியமில் வந்து we have
medium term we have 5 to 7 years. So medium term it will be as mostly medium term deposits 2.25% per annum அப்படின்னு இருக்கும். லாங் டேர்ம் டெபாசிட்ஸ்க்கு வந்து 2.5% per annum. ஸோ ஷார்ட் டேர்மில் மட்டும்தான் we do have this kind of அந்த broken days எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து இதில் வந்து மினிமம் லாக்இன் பீரியட் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பேங்க்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க as determined by the banksன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஷார்ட் டேர்மில் மட்டும்தான் பேங்க்ஸால் டிட்டர்மைன் பண்ண முடியும். மீடியம் அண்ட் லாங் டேர்மில் ஆர்பிஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியம்க்கு 3 years மினிமம் லாக்இன் பீரியட், லாங் டேர்முக்கு மினிமம் வந்து 5 years மினிமம் லாக்கிங் பீரியட். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அதே மாதிரி ஷார்ட் டேர்முக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பேங்க்ஸே வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க பேஸ்ட் ஆன் த கேல்குலேஷன்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மந்த்ஸ் டேஸ் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிப்பாங்க. மீடியமுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி 2.25, லாங் டேர்முக்கு 2.5% இட் வில் பி தேர். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க, பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் ஷார்ட் டேர்ம் பேங்க்ஸ் தான் டிசைட் பண்ணிப்பாங்க. அது மோஸ்ட்லி பேங்க்ஸ் கிட்ட தான் இருக்கும். பட் மீடியம் அண்ட் லாங் டேர்முக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆனுவலாக தே ஹாவ் டு ப்ரொவைட். ஸோ 31st of March எவ்ரி இயர் அது வந்து குமுலேட்டிவாக ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அண்ட் அது வந்து 31st of March எவ்வளோ இருக்குன்னு அவங்க கேல்குலேட் பண்ணிவிட்டு மெச்சூரிட்டி அப்போது காம்பவுண்டடாக கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி தான் ரெண்டுக்குமே இருக்குது, மீடியம்க்கும் லாங் டேர்முக்கும் ரெண்டுக்குமே இருக்குது. அண்ட் இதில் வந்து தேர் இஸ் ஆக்சுவல் பீரியட் எவ்வளோ, டெபாசிட் ரன் இயர்ஸ் எல்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இன்னும் இன்டெப்த்தாக போகும். பட் தேட் இஸ் நாட் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஜஸ்ட் இதில் இருக்க அந்த ஷார்ட் டேர்ம் மட்டும் ஏன் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்கன்றது இப்போ தெரியுதா, பிகாஸ் பேங்க்ஸ் கையில் அது இருக்குது. ஸோ அவங்க எவ்வளோ மந்த்ஸு ஆர் இயர்ஸ் அந்த டைம் பீரியட் எவ்வளோ அந்த கோல்டு பாண்டை வச்சுக்கலாம், அந்த கோல்டை வந்து வச்சுக்கலாம் அப்படின்றதும் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து பேங்க்ஸ் கையில் தான் இருக்குன்றதுனால நவ் தே ஆர் அலோவிங் அது மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மீடியம் அண்ட் லாங் டேர்மை வந்து கட் பண்ணுறாங்க. அண்ட் பேங்க்ஸ் ஏன் இது பண்ணணும் அப்படின்னா, சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் ரெக்குவயர்மெண்ட்ஸில் வந்து தே ஹேவ் டு இதையும் வந்து காமிச்சிருக்கணும் பேங்க்ஸ். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ தே வில் டேக் கேர் ஆஃப் தீஸ் திங்ஸ். பட் இப்போது வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, மீடியம் அண்ட் லாங் டேர்மை வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்றது மட்டும் தெரியணும். அண்ட் இதுக்கு வந்து நிறைய பேங்க் சைடில் என்ன பண்ணணும், ஒருவேளை 120 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ரிடப்ஷன் டேட் வந்துருச்சு அப்படின்னா டெபாசிட்டர்ஸ்க்கு எஸ்எம்எஸ்லாம் பண்ணணும். தேட் உங்களோட டெசிக்னேட்டட் பேங்க்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் டெபாசிட்டர்ஸ்க்கு, நீங்கள் வந்து ரிடம் பண்ணிக்கலாம். லெட்டர்ஸ் மூலியமாகவோ, எஸ்எம்எஸ், இமெயில், ஃபோன் கால் எது மூலியமாகவோ அவங்களுக்கு சொல்லிடணும். அட்லீஸ்ட் 120 டேஸ்க்கு முன்னாடி அதாவது அந்த மெச்சூரிட்டி டேட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி 120 டேஸ்க்கு முன்னாடியே வந்து தே ஷுட் சே. அண்ட் அவங்களோட ரெஸ்பான்ஸுமே வந்து 30 டேஸ்க்குள்ளே தே ஹாவ் டு கெட் பேக். ஸோ அவங்க வந்து ரெடம்ஷன் பண்ணுறாங்களா இல்லை ரெனியூவல் பண்ணுறாங்களான்றத சொல்லியிருக்கணும். ஸோ அதனால தான் இப்போ வந்து அந்த ரெனியூவலையும் வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க ஃபார் மீடியம் அண்ட் லாங் டேர்முக்கு. ஸோ இதுக்கப்புறம் மீடியம் அண்ட் லாங் டேர்மில் யாராவது இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால ரெனியூவல் இதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்றதையும் வந்து யூ ஹாவ் டு கீப் இட் இன் மைண்ட். ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் லெவல் கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங் வந்து ஒன்று நடந்திருக்கு, விச் இஸ் ஆர்பிஐ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஆன் March 26, 2025 கேங்டாக்கில் நடந்திருக்கு. ஸோ விச் இஸ் ரிலேட்டட் டு இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி. ஸோ அவங்களோட டாஸ்லிங் செக்ரட்டரி கேங்டாக் சிக்கிமில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நடந்திருக்கு. அங்கே வந்து BUDS Act's implementation focused on banning of Unregulated Deposit Scheme Act 2019. ஸோ அந்த BUDSோட ஃபுல் ஃபார்ம் என்னது, பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் ஆக்ட் 2019. ஸோ அதை வந்து சிட்டிசன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ராட்லண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணணுன்றதுக்காக இது வந்து இந்த ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் ஃபினான்ஷியல் ஃப்ராட் ப்ரிவென்ஷனுக்காக ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு இல்லையா 1930. ஸோ அதை ப்ரொமோட் பண்ணணும். நிறையா சன்செட் போர்ட்டல் மூலியமாக பப்ளிக் ரிப்போர்ட் பண்ணுறது, அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே பப்ளிக்கு போய் சேரணும். பிகாஸ் தேர் இஸ் மோர் டிஜிட்டல் ஃப்ராட் ஹேப்பனிங் நவடேஸ். ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் அவேர்னஸ் அதுவும் வந்து வேணும். ஆர்பிஐ அண்ட் செபி ரெண்டுக்குமே தனித்தனியாக இன்வெஸ்டர்ஸ் அவேர்னஸ் செல் வந்து இருக்குது. பப்ளிக்கை வந்து எஜுகேட் பண்ணணுன்றதுக்காக ஸ்டேட்டோட சப்போர்ட்டும் வேணும். சீஃப் செக்ரட்டரி ஆஃப் சிக்கிம் அப்ரிஷியேட்டட் ஆர்பிஐயோட எஃபர்ட்ஸ் ஆன் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லையும். ஸோ அதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. 1930 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அந்த ஹெல்ப்லைன் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எப்பயாவது கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேனேஜிங் டைரக்டர் அண்ட் CEO ஆஃப் ஹிட்டாச்சி கேஷ் செக்மெண்ட் சர்வீசஸ் April 1 அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா யூசுஃப் பச்மரிவாலா. ஸோ இது வந்து யூஸ்வலாக இந்த ஃபினான்ஷியல் நியூஸ் பேப்பர்ஸில் இதெல்லாம் வந்து வரும், அதனால நம்மளுக்கும் நியூஸில் இருக்குது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நானோ எலக்ட்ரானிக்ஸ் ரோட் ஷோ இனாகுரேட் பண்ணியிருக்காங்க March 27, 2025. எங்கே இனாகுரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விச் இஸ் ஆன் IISc பெங்களூரு.
ஸோ நானோ எலக்ட்ரானிக்ஸை ப்ரொமோட் பண்ணுறது விதமாக இந்தியாவோட செமிகண்டக்டரோட செல்ஃப் ரிலையன்ஸையும் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க இதை. ஸோ 100+ IPs, 50+ நியூ டெக்னாலஜிஸ், 35+ ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே வந்து இதில் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேலண்ட் டெவலப்மெண்ட் நானோ சென்டர்ஸ் வந்து மெய்டி மினிஸ்ட்ரியால் சப்போர்ட் பண்ணப்பட்ட நானோ சென்டர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க டு த ட்ரைனிங் ஆஃப் 85,000 ஸ்கில்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. எதில் நானோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் டிசைன்ஸில். ஸோ இதன் மூலிமா நம்ம செமிகண்டக்டர் வந்து நிறைய industries are going to come in India. ஸோ அவங்களுக்கு இது இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனாகவும் இது இருக்கும். அப்படின்றதுனால இந்தியாவோட செமிகண்டக்டர் மார்க்கெட் வந்து 2030 $45 to $50 பில்லியனில் இருந்து $100 to $110 பில்லியன் வந்து ரைஸ் ஆகுன்ற ப்ரொஜெக்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்போது ஸ்கில் டெவலப்மெண்ட் தேவையில்லை. இவ்வளோ ப்ரொஜெக்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். செமிகண்டக்டரோட டிமாண்ட் இருக்குது, அதுக்கான ஸ்கில்டு இண்டிவிஜுவல்ஸ் இருக்கணும். அதுதான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ACTM ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இந்தியன் நேவி அதன் மூலயமா ஒரு பார்ஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க which is on March 26, 2025. அதோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய நேம் என்னென்னா LSAM-24. ஸோ அதனுடைய ஃபுல் ஃபார்மும் இருக்கும். திஸ் இஸ் த 10th அம்யூனேஷன் கம் டார்பேடோ கம் missile அப்படின்னு which is barge LSAM-24 which is also known as Yard 134. ஸோ அதனுடைய ஃபுல் ஃபார்ம் இருக்கா. இது யார் பண்ணா, அந்த கான்ட்ராக்ட் டீல்ஸ் வந்து யார் 2 பேருக்கும் அப்படின்னா 11 such barge ஷிப்ஸ் வந்து பில்டு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சூர்யா ஆதித்யா ப்ராஜெக்ட் ப்ரைவேட் லிமிடெட் which is an MSME shipyard. ஸோ அவங்கக்கிட்ட சைன் பண்ணியிருக்காங்க which is on March 5, 2021 அப்போது சைன் பண்ணது. ஸோ இந்தியன் ரெஜிஸ்டர் ஆஃப் ஷிப்பிங் அண்ட் NSDL விசாகப்பட்டினம்லாம் வந்து டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, சர்டிஃபிகேஷனும் முடிஞ்சிச்சு. தீஸ் barges are designed by Indian ship design firms. And current status என்னென்னா LSAM-24 which is also known as Yard 134 is the 10th barge which ஆல்ரெடி 9 வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க அண்ட் அது எல்லாமே வந்து ஆப்ரேஷனல் இந்தியன் நேவியில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த புதுசையும் வந்து லான்ச் பண்ணது தான் நம்மளுக்கு தேவை, வேறு ஒன்றும் இல்லை. தென் ஹவு மச் டேரிஃப் இந்தியா மேலே US போட போகிறாங்க. US வந்து இம்போர்ட்டட் கார்ஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் மேலே ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ இதன் மூலயமா வந்து சைனீஸ் கார்ஸ், ஜெர்மன் கார்ஸ் எல்லாம் வந்து ஜாப்பனீஸ் கார்ஸ் வந்து கூட ஸோ அதுக்கு மேலே எல்லாம் டேக்ஸ் அதிகமாக போட போகிறாங்க. ஸோ தட் உள்நாட்டு யூஎஸ்குள்ளே இருக்கிற கார்ஸோட டிமாண்ட் அதிகமாகுன்றதுக்காக தே ஆர் டூயிங் தட் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை டெஸ்லான்னு கூட சொல்லலாம். பட் எவ்வளோனா 25% வந்து டேரிஃப் போட பொருளாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இது வந்து EU, கனடா, இந்தியா, சைனா, ஜப்பான்லையும் தான் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட டொயோட்டோலாம் வந்து அவங்க பிரசிடென்ட் வந்து அவங்க பார்லிமெண்ட் இருக்கும் இல்லையா, அங்கேயே வந்து வி ஆர் நாட் ஸோ ஹாப்பி வித் திஸ் மூவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து டாடா மோட்டார்ஸ், சோனா காம்ஸ்டார்ஸ், சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் இவங்க எல்லோரும் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் த நியூலி லான்ச்ட் லங்கா இந்தியா பிஸ்னஸ் அசோசியேஷன். ஸோ அது எதுக்குன்னா நம்ம பைலேட்ரல் ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் கொலாபரேஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவோட பிஸ்னஸ் டைஸை அதிகப்படுத்துறதுக்காக லங்கா இந்தியா பிஸ்னஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து இப்போ இருக்கிற ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் இஸ் சம் வாட் ஃபேவரபிள் டு ப்ரோ இண்டியான்னு சொல்ல முடியாது, பட் ப்ரோ சைனா இல்லை, அது மட்டும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால வி ஆர் பில்டிங் த டைஸ். ஏன்னா சவுத் சைனா சீல அண்ட் இந்தியன் ஓஷன்லேயுமே வந்து சைனாவோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், மரூஷியஸ் மாதிரியான குட்டி குட்டி ஐலாண்ட் நேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட்லி நேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நாட் லைக் நம்ம சைனா மாதிரி என் கண்ட்ரோலில் இரு அப்படின்னு வியட்நாம சொல்கிற மாதிரி நம்ம சொல்லலை. வி ஆர் சம்வாட் ஃப்ரெண்ட்லி நேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டைஸ் எல்லாம் பண்ணுறோம். But then what is the target nuclear power generation under இந்தியாவோட நியூலி அனௌன்ஸ்ட் நியூக்ளியர் மிஷன் 2047? இது நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். பட் 100 gigawatt நியூக்ளியர் மிஷன் 2047 100 gigawatt அச்சீவ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்தியாவோட ட்ரான்சிஷன் டு நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் பை 2070 திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா தேர்மல் பவரில் கோல் வேணும், விண்டு சரியாக இல்லை. ஸோ லாஸ்ட் 5 years பார்த்தோன்னாலே சோலாரோட இன்க்ரீஸ் இஸ் லைக் திஸ். ஸோ விண்டோட இன்க்ரீஸ் இருக்குது, பட் நாட் அப் டு த சோலார் லெவல். ஏன்னா விண்டுக்கு நிறைய காஸ்ட் ஆஃப் லேயிங் டவுன் தட் விண்ட் மில்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. பட் சோலார் அப்படி இல்லை.
லார்ஜ் ஸ்கேலில் நம்ம ஒரு பிளேஸில் சோலார் பவர் அந்த பிளேட்ஸ் எல்லாம் வச்சாலும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி அதை கொண்டு வரது தட் இஸ் ஆல் சம் சேலஞ்சாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம ரூஃப் டாப் சோலார் மிஷின் கொண்டு வந்ததுலேருந்து இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ எந்த பில்டிங்க்கு தேவையோ அவங்களுக்கு தேவையான கெப்பாசிட்டியை பொறுத்து சோலார் அவங்க வச்சுக்கலாம். ஸோ விண்டு மேலே இருக்க ரிலையன்ஸ் கம்மியாகுது, சோலார் எனர்ஜியோட டாமினன்ஸ் அதிகமாகுது. நவ் தட் த ஹீட் எனர்ஜி அதனுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கிறதுனால தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ அதனால தட் இஸ் ஆல்சோ தேர். பட் சஸ்டைனபிளாக ரொம்ப வருஷத்துக்கு த்ரூ அவுட் த இயர் வேணும் அப்படின்னா நியூக்ளியர் பவர் வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதனால தான் நம்ம வந்து பட்ஜெட்லேயுமே பார்த்தோம் நானோ நியூக்ளியர் மீட்டர் அதை பற்றிலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷனும் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க நியூக்ளியர் டொமைனில். நம்மளோட பட்ஜெட்டில் சொன்னாங்க இல்லையா 2 ஆக்ட் விச் இஸ் நாட் ஸோ குட் ஃபார் த ப்ரைவேட் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ அதை 2ஐயும் வந்து மாடிஃபை பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேட் இஸ் ஆல்சோ ஃபோக்கஸ்டு மோர். ஸோ ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் பற்றி தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா பட்ஜெட்டில். அதை பற்றியும் தே ஆர் இண்டிஜினியஸாக நம்ம வந்து அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் மூலயமா 16 மெகாவாட்லேருந்து 300 மெகாவாட் மூலயமா காம்பேக்ட் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து ரேஞ்சில் இருக்கும். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு பவர் நீட்ஸ் வந்து இதில் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட பாரத் எஸ்எம்ஆர்ஸ் வந்து இண்டிஜினியஸாக 20,000 crore அலோகேட் பண்ணியிருக்கோம் ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர். இண்டிஜினியஸ் நம்மளே வந்து ஸ்மால் மாடல் அண்ட் ரியாக்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. தென் பாவ்னி ரியாக்டர் இருக்குது விச் இஸ் அ ஃபாஸ்ட் ப்ரீட் ரியாக்டர் ப்ராஜெக்ட் இன் தமிழ்நாடு. தோரியம் பேஸ்டு ஃபியூவல் சைக்கிள்ஸ் இருக்குது. கூடங்குளம் நியூக்ளியர் பிளான்ட் இருக்குது. அண்ட் இப்போ கூட நான் 2 நியூக்ளியர் ரியாக்டர்ஸோட ஸ்டார்ட் எல்லாம் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா மகாராஷ்டிராவில். அது ஸ்டார்ட் ஆச்சுன்னா இட் வில் பி த லார்ஜஸ்ட் இன் இந்தியா. 6 மாடலர்ஸ் இருக்கிறத பார்த்தோம். Then, as per the latest Union Cabinet decision, what is the revised rate of dearness allowance to the central government employees effective from Jan 1, 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which is 55% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பேக் ஸ்லாஷ் எம்பிஸோட சேலரி ரைஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் தேர் வேர் மோர் ஆர்டிகல்ஸ் இன் நியூஸ் பேப்பர்ஸ். I don't know about the news channels because I don't much see the channels. But newspaperல வந்து they were comparing G20 nations-லாம் வந்து I don't know if I can show that, but let me. ஸோ காப்பிரைட் எதுவும் வந்துடாதுன்ற நம்பிக்கையில் ஐ எம் ஷோயிங் திஸ் டேட்டா பிகாஸ் இட் இஸ் சம்திங் மின்ட்டோட பெய்டில் இருக்குது. ஸோ G20 கண்ட்ரீஸில் எம்பியோட ஏர்னிங்ஸ் அண்ட் விச் இஸ் கம்பேர்ட் டு தயர் சிட்டிசன்ஸ், அந்த கண்ட்ரியில் உள்ள சிட்டிசன்ஸோட ஜிடிபி பெர் கேபிட்டா இன் டைம்ஸ் எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் வந்து பெர் கேபிட்டா இன்கம் வந்து ஒரு எக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா எம்பிஸோட சேலரிஸ் வந்து 7x இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்தளவுக்கு ரைஸ் இருக்குது. ஆல்ரெடி இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, இதை வேறு இன்னும் கூட்டி விடுறாங்களே அப்படின்ற ஒரு கன்சர்ன் இருந்துச்சு. ஸோ ஹையஸ்ட் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் 11.6 times. பிரேசில் செகண்ட், நம்ம தேர்ட் இருக்கோம் விச் இஸ் நாட் ஸோ குட் இல்லையா. சைனா வேர் தே ஆர் 1.5 times தான் கூட, அது கூட பட் தட் இஸ் நாட் லைக் அஸ் இல்லையா. ஸோ ஆல்சோ அவங்களுக்கு அவ்வளோ சேலரி கொடுக்கலன்னா ஒரு வேளை பிரைப் சைட் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கன்சர்னால கொடுக்குறதா சர்டன் சில பேர் வந்து வாட் டு சே சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. பட் யா we shouldn't have much of earnings. பட் அதுக்கப்புறம் தான் இதை மாற்றிருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன், which is actually 2% hike in DA and DR. ஸோ அதனால தான் உள்ள வாட் டு சே கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போகிறதுக்கு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிஏ அண்ட் டிஆர் ரிவிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து எவ்வளோ 53%, டிஆர் 55% அவங்களோட பேசிக் பே ஒரு பென்ஷன்லேருந்து. தென் ரிவைஸ்டு பென்ஷன் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா பென்ஷனர்ஸ்க்கும் தட் இஸ் அலவுட். ஸோ இன்னும் பென்ஷன் வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா, 2003க்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வரையும் பென்ஷன் இஸ் தேர். ஸோ அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் த ரிவைஸ்டு ரேட் அண்ட் அப்ளிகபிள் வந்து Jan 1, 2025 எஃபெக்டிவ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தே வில் கலெக்டிவாக கூட போடலாம் ஃபார் ஃபர்ஸ்ட் 3 months. அது வந்து ஜூன் மந்தில் கூட போடலாம். ஃபர்ஸ்ட் ஜான்வரிலேருந்து ஜூன் வரையும் கலெக்டிவாக கூட ஜூலையில் போடலாம். ஸோ தேட்ஸ் தேர் பாடு. நம்ம வந்து ஜஸ்ட் வி கேன் சி த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் மட்டும் பார்த்துப்போம். ஸோ இதன் மூலயமா 48.66 lakh சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து it will be benefit and 66.5 lakh pensioners-க்கும் வந்து it will be beneficial அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் யூஸ்வலாக டிஏ அண்ட் டிஆர் ஏன் பண்ணுறாங்கன்னா இன்ஃப்ளேஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஸோ அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. த கமிஷன் பேசிஸ் வந்து 7th சென்ட்ரல் பே கமிஷன் மூலியமாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே நிறைய பேர் வந்து ஜாபுக்குள்ளே போயிடுங்க டு த மேக்ஸிமம், பிகாஸ் 8th பே கமிஷன்லாம் வருது அப்படின்றதுனால நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆசை இருக்கும். யா லெட்ஸ் சி
ஸோ டிஆர்எஸ் ரிலீஃப் இஸ் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ்க்காக, டிஏ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக, ஸோ இன்ஃப்ளேஷனை டேக்கிள் பண்ணுறதுக்காக. ஸோ ஆல் இந்தியா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் மீட்டர் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் ஒர்க்கரோடது 2 இருக்குது. ஸோ அதில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் பேசிஸ் அந்த இண்டெக்ஸை பார்த்து தான் தே யூஸ் டு கேல்குலேட் த இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அதை பண்ணி தான் வந்து இப்போது அந்த 2% ஹைக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ that's it. Next வந்து which ministry launched the digital crop survey system collecting the real time crop data. ஸோ அது வந்து நம்மளுக்கே தெரியும், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி தான். ஸோ see the images. டு பி ஃப்ராங்க், எனக்கு அந்த ஜிப்லி ஆர்ட்ஸ் அது வந்து பார்க்க பிடிக்கும். ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் அந்த மூவிலாம் நான் பார்த்ததில்ல. பட் ஐ டூ ஹாவ் த மெமரி ஆஃப் ஹெய்டி அப்படின்னு ஒரு இது பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ ரீசெண்டாக கூட யூடியூப்பில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன், தமிழ்லையுமே இட் இஸ் அவைலபிள். ஸோ அந்த ஒரு ஸ்மூத் ட்ரான்சிஷன், அந்த ஆர்ட்ஸ் பார்க்குறது பிடிக்கும். பட் இப்போது அது டூப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கேன்ற ஒரு ஃபீலிங் எனக்கும் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இதை சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் ஐம் நாட் இன்டு இட். ஏன்னா அது ஒருத்தவங்களோட உழைப்பு. தேர் இஸ் ஒன் பர்சன் ஹூ டிட் இட். பட் டிஜிட்டல் ஆர்ட்ஸ் வந்தப்போயுமே வந்து அந்த ஒரு கன்சர்ன் இருந்துச்சு. ஸோ இப்போது அந்த ஜிப்லி ஆர்ட்ஸ் மேலே ஐம் நாட் ஷுர். ஸோ ஜிப்லி மூவி பார்க்குறவங்களுக்குலாம் வந்து தட் இஸ் டிஸ்டர்பிங். ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த ஒரு இது இருக்கிறது வந்து கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும் எல்லாருக்கும். பட் we can't do much into it. So DCS system வந்து to real time crop ஸோ பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை வந்து டேட்டா டைரெக்டாக வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ்லேருந்தே மொபைல் இன்டர்ஃபேஸ் மூலயமா கலெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஏன் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ முன்னாடியே வந்து கவர்மெண்ட் வந்து ஓகே இந்த வருஷம் இவ்வளோ தான் ப்ரொடக்ஷன் இருக்கும், இவ்வளோ வந்து நம்மளுக்கு எப்போவுமே யூஸ்வல் டிமாண்ட், ஸோ இதை வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கான்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஒன்ஸ் அந்த சோவிங் பீரியட் ஹார்வெஸ்ட் பீரியட் வந்ததுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் டக்குன்னு வந்து ஷூட் அப் ஆகிடும் ப்ரைஸஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படி முன்னாடியே வந்து கம்மியாக தான் ஷோ பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுது அப்படின்னா, எக்ஸாக்ட் டேட்டா தெரிஞ்சுது அப்படின்னா, முன்னாடியே வந்து கவர்மெண்ட் கேன் டூ சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லைக் எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து கட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக கூட ரைஸ், நான் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் வந்து கட் ஆகி தான் இருக்குது எக்ஸ்போர்ட்ஸில். ஸோ அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க ஒருவேளை ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக, ஸோ க்ராப் ஏரியா ப்ரொடக்ஷன் ஃபோர்காஸ்டிங் எல்லாத்தையும் பண்ணுறதுக்காக, ஸோ டெசிஷன் மேக்கிங்க்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ டெவலப்மெண்ட் இன் அலைன்மெண்ட் வித் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து அதோடையும் அலைன் ஆகுது. நேஷ்னல் ஐடி ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து இட் வில் பி அலைன்ட். ஸோ அக்ரி ஸ்டாக் அதனுடையும் அலைன் ஆகும். ஃபார் பில்டிங் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் எக்கோசிஸ்டம் உருவாக்கணுன்ற ஒரு எய்மும் இருக்குது. தட் இஸ் த அக்ரி ஸ்டாக். கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணது இது. டிஜிட்டல் இன்டகிரேட் அக்ரிகல்ச்சரல் டேட்டா சர்வீசஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து ஃபார்மர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு டிஜிட்டலி தே ஆர் கோயிங் டு கோ. அண்ட் டிஜிட்டல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலியமாகவும் பர்சனல் டேட்டா ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் வந்து அலோவ் பண்ணுவாங்க, அப்ளிகபிள் டு ஃபார்மர்ஸ் அண்ட் அவங்களோட டேட்டாவுக்கும் கூட. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன். இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ 5 இயர்ஸ் ஆகிடுச்சு இப்போது. ஸோ த 5 இயர்ஸ் ஆஃப் நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் 5 இயர்ஸ் ஆச்சுனாலே வி ஷுட் சி த எக்ஸாக்ட் திங் இல்லையா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ நம்ம யூனியன் மினிஸ்டர், டெக்ஸ்டைல் மினிஸ்டர் கிரிராஜ் சிங் அவரோட கோட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் வில் பிகம் த எக்கனாமிக் பேக் போன் ஆஃப் இந்தியா. ஸோ வாட் வில் பி த நியூ பேக் போன் ஆஃப் இந்தியா? technical textile. So 5 years of national technical textile mission weaving the fabric of innovation அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த சம்மரி அப்படின்னா, திஸ் வாஸ் ஸ்டார்டட் இன் 2020 பை த மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் இன் இந்தியாவை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ரிசர்ச், மார்க்கெட் க்ரோத், எக்ஸ்போர்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இனோவேஷன், ஸ்டார்ட் அப்ஸ், அக்ரிகல்ச்சரை யூஸ் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர் இதெல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, இந்தியாவை குளோபல் லெண்டராக டெக்னிக்கல் டெக்ஸ்டைலில் ஆக்கணுன்றதுக்காக அதுக்கான பட்ஜெட்டும் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஃபார் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் எவ்வளோ 1480 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1480 நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. 168 ரிசர்ச் ப்ராடக்ட்ஸ் வர்த் 509 crore சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அண்ட் இந்த நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் மூலயமா 50,000 இண்டிவிஜுவல்ஸாக டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸில் ட்ரைனிங்கும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்தியாவோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இஸ் அன் இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்கனாமி பேக் போனாக இருக்குது. ஸோ இந்தியா இஸ் த
6th largest exporter of textile in global and 3.9% of the share in world textile export நம்மக்கிட்ட தான் இருக்குது. அண்ட் இது வந்து 2% of our GDPக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது we have to take care also இல்லையா. the sector is set to grow எவ்வளோ 350 billion by 2030 க்ரோ ஆக போகுது அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3.5 crore ஜாப்ஸ் வந்து இட் வில் பி கிரியேட்டிங். ஸோ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட ஓவர்வியூ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னது ப்ரொஜெக்டட் டு க்ரோ எவ்வளோ 350 billion 2030 இது எவ்வளோவா இருக்குது, 6th largest டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டராக இருக்குது. எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் 2% of our GDP and 10% of our industrial production. இது ரெண்டுமே இட் இஸ் கிவிங். அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் இம்போர்ட்டட் டிக்ரீஸ் ஆகிருக்கு 50% வரையும். ஏன்னா யூஎஸ் ஒரு மற்ற கண்ட்ரிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்குது பிகாஸ் ஆஃப் நம்மளே வந்து அதிகமாக இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால. தென் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இம்போர்ட் வந்து அதனுடைய ஷேர் கம்பேரிசன் இருக்குது. அது மோஸ்ட்லி நம்மளுக்கு ஒத்து பார்த்தா தான் தெரியும், விச் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்களேன். கீழே இருக்கிறத வி ஷால் சி. டெக்ஸ்டைல் ரிமைன் க்ரூஷியல் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி. அண்ட் இப்போ வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபேப்ரிக்ஸ் டிசைன்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் யூஸ், ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஓவர் அப்பியரன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் 12 கேட்டகரிஸாக டிஃப்ரெண்ட் பர்பஸஸ்க்காக டிவைடும் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அப்படின்றது என்ன அப்படின்னு ஓவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ப்ராடக்ட் கேட்டகரிஸ் அண்டர் த நேஷ்னல் டெக்னிக்கல் மிஷன் அந்த 12 டிவைட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இதுலேயுமே வந்து அதுதான் 12 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கேயும் இருக்குது. ஸோ லெட் மீ ஜூம் இட். ஐ எம் நாட் ஷுர் வெதர் இட் வில் பி ஓகே ஆர் நாட். ஸோ ஃபஸ்ட் வந்து அக்ரோடெக், டெக்கோடெக், பில்ட் டெக், மெடிடெக், ஜியோடெக், கிளாத் டெக், மொபைல் டெக், ஹோம் டெக், ஸ்போர்ட்ஸ் டெக், இண்டுடெக், ப்ரோடெக், பேக்டெக் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து அதோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அக்ரினா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக அந்த மாதிரி, மெடிடெக்னா டெக்னிக்கல் ஹெல்த் கேர் அண்ட் மெடிக்கல் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணுற கிளாத் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நேஷ்னல் டெக்னிக்கல் மிஷனோட ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லான்ச் பீரியட் வந்து 2020 to இந்த அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர் இருக்கு இல்லையா. ஸோ அது வரையும், பிகாஸ் நாளைக்கு தான் இந்த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங். ஸோ 1480 crores வந்து கொடுத்துருக்காங்க நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் சாரி. ஸோ இதை பற்றின 4 கீ காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 காம்பனன்ட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச், இனோவேஷன், டெவலப்மெண்ட். ஸோ R&D பண்ணுவாங்க, இனோவேஷன்ஸ் ஏதாவது இருக்கும், டெவலப்மெண்ட்டும் இருக்கும். தென் ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் தே வில் டூ. தென் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன். ஸோ எக்ஸ்போர்ட் பூஸ்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வில் டூ சர்டன் திங்ஸ். எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தே வில் பி கிவிங் ட்ரைனிங் டு 517 crore நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷனுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் 393.39 crore வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் வேரியஸ் ரிசர்ச், இனோவேஷன், மார்க்கெட் டெவலப்மெண்ட், எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த 4 காம்பவுண்டுக்காகவும் 517 crore வந்து இருக்குது. அதில் 393 மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஆஃப் 168 ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து இருந்திருக்கு, விச் ஹேஸ் பீன் வேல்யூட் அட் 509 crore. ஸோ ஃபினான்ஸ் அலோகேஷன் ஃபார் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் NTTM எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் ஃபஸ்ட்டு வந்து என்ன காம்பனண்ட், ரிசர்ச். ஸோ ரிசர்ச், இனோவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 1000 crore. செகண்ட் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்க்கு 400 crore. அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு 20 crore. ப்ரமோஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டுக்கு 50 crore. எக்ஸ்போர்ட்டுக்கு 10 crore. ஸோ மேக்ஸிமம் வந்து ரிசர்ச் அண்ட் இனோவேஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்க்கு, அதுக்கப்புறம் ப்ரமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷனுக்கு. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் NTTMோட ஸ்ட்ரென்தனிங் த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வித் அதர் இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, கிராண்ட் ஃபார் இன்டர்ன்ஷிப் சப்போர்ட் ஃபார் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இது GIST 2.0 இது வந்து கிராண்டாக கொடுப்பாங்க இண்டஸ்ட்ரி அண்ட் அகாடமியாவுக்கு. எதுக்காகனா ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மூலிமா தே கேன் கெட். ஸோ இதன் மூலயமா நிறையா யங் யூத் எல்லாத்தையும் எம்பவர் பண்ணியிருக்காங்க. தென் அனதர் ஒன் கிராண்ட் எதுக்காக, ரிசர்ச் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அக்ராஸ் ஆஸ்பைரிங் இனோவேட்டர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் கிரேட் ஸ்கீம். இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிரேட் ஸ்கீம் எதுக்கு, 2023 லான்ச் பண்ணது. ப்ரோட்டோடைப்லாம் இருக்குது இல்லையா டெக்னாலஜிஸ்க்கு அண்ட் ப்ராடக்ட்ஸ் கமர்ஷியலைசேஷனுக்காக தே ஸ்டார்டட் த ஸ்கீம். ஸோ 8 ஸ்டார்ட் அப்ஸ்க்கு 50 lakh கிராண்ட்ஸ் வந்து கிராண்டாக கொடுத்துருக்காங்க. அவங்களால என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இனோவேஷன்ஸ் இன் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அண்ட் ப்ரொடெக்டட் டெக்ஸ்டைல்ஸ்லாம் தே ஆர் கோயிங் டு இனோவேட் சம்திங். ஸோ 3 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூடிங் IIT இண்டோர், NIT பாட்னா அண்ட் அனதர் என்னது
ஓகே, they didn't mention that name. Okay, let us have 3 educational institutes. அதில் வந்து ஐஐடி இண்டோர், என்ஐடி பாட்னாக்கெலாம் வந்து 6.5 crore வந்து கொடுத்துருக்காங்க டு ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஜியோ டெக்ஸ்டைல்ஸ், ஜியோ சிந்தட்டிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லிட்டு, அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்காங்க ஃபார் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸை கொண்டு போகிறதுக்காக. 50,000 இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முதற்கொண்டு. ஸோ அதில் வந்து அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஷனல்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் மூலயமா டார்கெட்டட் ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. 12 இண்டஸ்ட்ரியல் ஃபோக்கஸ்டு கோர்சஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, லைக் சித்ரா, நித்ரா, சஸ்மிதா. ஸோ இந்த சித்ரானா என்ன, சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன் அண்ட் நார்த் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன். அண்ட் சஸ்மித்ரா என்னது, சவுத் அகமதாபாத் சில்க் மில் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அசோசியேஷன். அவங்க எதுக்காக இந்த 12 இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ்டு கோர்சஸ் வந்து இந்த 3 இதுவும் வந்து க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா, மெடிக்கல், ப்ரொடக்டிவ், மொபைல் அண்ட் அக்ரிகல்ச்சர் டெக்ஸ்டைல்ஸ்க்காக. தென் டெக்னோடெக் 2024 அப்படின்னு பாரத் டெக் 2024ஓட பார்ட்டாக வந்து இதை ஒரு ஷோகேஸ் பண்ணாங்க. நம்மளோட டெக்னிக்கல் டெக்ஸ்டைலோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இனோவேஷன் ஜோன் அண்டர் என்டிடிஎம் வந்து 693 ஸ்கொயர் மீட்டர்ஸில் அவங்களோட 75 கட்டிங் எட்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த என்டிடிஎம்மை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட அடிஷ்னல் விஷயங்கள் அண்ட் கிராண்ட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது, விச் இஸ் நாட் மச் இம்பார்ட்டண்ட். அண்ட் நம்ம பிஎம் மித்ரா பார்க், ஸோ அந்த பிஎம் மித்ரா பார்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து என்னென்னா, நூல் செய்கிறதுலேருந்து ஆரம்பித்து நூல் தயாரிக்கிறதுக்கு என்னது காட்டன் வேணும்ல. ஸோ காட்டனோட ரா மெட்டீரியல் உள்ளே வரதுலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸாக வெளியில் போகிற வரையும் இந்த பிஎம் மித்ரா பார்க் வந்து உருவாகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ நம்மளோட பட்ஜெட்டில் கூட F2F அப்படின்னு சொல்லி ஒரு 5F வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து பிஎம் மித்ரா பார்க்கோட டார்கெட்ஸ் தான். ஸோ அது தமிழ்நாடு பட்ஜெட்டில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎம் மித்ரா பார்க்கின் விருதுநகர், டெக்ஸ்டைல் பார்க் இன் சேலம், இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக க்ரோத்துக்காக தே ஸ்டார்டட் திஸ். ஸோ அடிஷ்னலி த பட்ஜெட் பூஸ்ட் கேபிட்டல் சப்சிடி ஃபார் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்க்ரீஸிங் த சப்சிடி, மாடர்னைசேஷன், அந்த ஸ்பின்னிங் மாடர்னைசேஷனுக்கெல்லாம் வந்து 2%லேருந்து 6% வரையும் கம்மி பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். அண்ட் நிறையா இங்கே இதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஸ்டோரி, லைக் அந்த விருதுநகர், சேலம்லாம் வந்து இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி தே ஆர் டூயிங் ஸோ அப்படின்றத காட்டுற மாதிரி. ஸோ நம்மளுமே வந்து இப்போது வாட் டு சே, மியான்மரில் நடந்த அந்த எர்த்குவேக்கு நிறைய நம்மளும் சப்போர்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸும் வந்து நம்ம அனுப்பியிருந்தோம். ஸோ தேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். தென் 2022-2026 1480 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். 2% ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. 3.9% குளோபல் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் வந்து நம்ம கையில் இருக்குது. 3.5 crore ஜாப்ஸ் பை 2030 க்ரியேட் பண்ணணும்னு இருக்குது. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். மோஸ்ட்லி இங்கே நம்மளோட வெப்சைட்டில் எதுவும் இருக்காது, பட் இங்கே வந்து இருக்கிறத ஜஸ்ட் ஹேவ் அ லுக். Then what is the primary objective of the biometric challenge launched by UIDAI IIT Hyderabad அப்படின்னா, improve fingerprint authentication and accuracy for children over time. ஸோ நீங்கள் வந்து இந்த 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆதார் கார்டு எடுத்திருந்தீங்கன்னா போய் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சர்டன் விஷயங்கள் டைம் டு டைம் சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால அதையே நம்ம இருக்குது, அதிலேயே வந்து கொஞ்சம் ஏன் சர்டன் விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நவ் தேட் நம்ம கவர்மெண்ட்டுமே வந்து ஓட்டர் ஐடி கூட ஆதாரை வந்து மேண்டேட்ரியாக நீங்கள் வந்து சேர்த்துருக்கணும். அப்படி சேர்க்கலைன்னா அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் they found, opposition government found that duplication of the number, ஆதார் ஓட்டர் ஐடி நம்பர் வந்து டூப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஐ மீன் சேம் நம்பர் ஒரு இடத்துல வேறு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அந்த பர்சன்ட் வேறு ஸ்டேட்டில் வந்து இஃப் ஹீ இஸ் ஒர்க்கிங் அங்கே வந்து ஓட்டு போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா. அண்ட் சர்டன் பீப்புள் ஹேவ் டுவல் ஓட்டர் ஐடி, வேறு ஸ்டேட்டுக்கும் ஓட்டர் ஐடி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து டூப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணுன்றதுக்காகவும் சர்டன் விஷயங்கள் தே ஆர் டூயிங். ஸோ இப்போ IIT ஹைதராபாத்தோடு சேர்ந்து பயோமெட்ரிக் சேலஞ்சை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக UIDAI ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆதார் ஐடி விஷயங்களுக்கு, ஸோ அவங்க வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன், எஸ்பெஷலி சில்ட்ரன் அண்டர் 5 to 10 இருக்காங்க இல்லையா, அவங்களோட அக்யூரசி அப்டேட் ஆகணும் ஆஃப்டர் 5 to 10 years. ஸோ இந்த சேலஞ்சஸ் டு ஓப்பன் ரிசர்ச்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் வேர்ல்டு வைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த ஏஐ வர்றதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க, இந்த ஃபேஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் வீடியோவில் இன்ஸ்டாகிராம் ரீல்லலாம் வரும் இல்லையா, உங்கள் ஃபேஸ் காட்டும்போது 5 years முன்னாடி போங்க, சைல்டுஹுட் ஃபோட்டோ மாதிரி, இல்லை ஓல்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மாடிஃபிகேஷன் நம்ம ஃபேஸ்லேயே காட்டுற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி இஃப் யூ சி டேட்டா கலெக்ஷனுக்காக என்ன பண்ணாங்க, தேர் வாஸ் அ சேலஞ்ச். ஸோ உங்களோட 5 வயசில் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஃபோட்டோ எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் மாதிரி ஆன்லைனில் இன்டர்நெட்டில் க்ரியேட் ஆச்சு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. தேட் ஆல் பிகேம் அ டேட்டா ஃபார் தேட் பர்டிகுலர் வாட் டு சே புதுசாக அந்த வந்துச்சு இல்லையா. ஸோ நம்மளோட ஃபேஸை வந்து ஓல்டாக இருந்தால் எப்படி, சைல்டுஹுட்டாக இருந்தால் எப்படி இருக்குன்னு காமிக்கிற அந்த வீடியோ. ஸோ அதுக்கெல்லாம் இது டேட்டா ஃபீடாக ஆச்சு. ஸோ அந்த மாதிரி டேட்டா வேணும் ரிசர்ச் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு. தே வாண்ட் தேட் அண்ட் அதன் மூலயமா ரோபஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஆல்கோரிதமை வந்து அவங்க க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த IIIT ஹைதராபாத்தோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 90 million டெய்லி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்ம ஆதார் பேஸ்டு ஆத்தென்டிகேஷனோடு நடக்குது. பிகாஸ் தேட் இஸ் ஆல்சோ ஒன் பார்ட் ஆஃப் ஆதார் கார்டு யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுவும் வந்து இப்போது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒன் ஆஃப் த மேஜர் திங். ஸோ அதுக்கும் வந்து தே ஆர் யூஸிங் பயோமெட்ரிக். ஸோ அதனால் வி ஹேவ் டு இம்ப்ரூவ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ஹூ இனாகுரேட்டட் SOSEX India 2025 at யாஷபூமி கன்வென்ஷன் சென்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is சந்தோஷ் குமார் சாரங்கி. He is the one. So he inaugurated SOSEX India 2025, which is a global sourcing hub status. நம்ம வந்து இந்தியாவை ஆகணுன்றதுக்காக இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் பையர்ஸோட இன்ட்ராக்ஷன் ஃபோரமாக இருந்துச்சு. ஸோ அது வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனுக்காக SOSEX India 2025 அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. ஸோ அதில் குளோபல் என்கேஜ்மெண்ட் லைக் 45+ கண்ட்ரீஸ்லேருந்து அட்டண்டன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ which was organized by FIEO, which was backed by Ministry of Commerce and Industry. ஸோ நேஷ்னல் மிஷன் லைக் மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, PLI ஸ்கீம்ஸை பற்றிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. தென் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நிறைய UK மாதிரியான கண்ட்ரீஸோடு நம்ம சைன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். EU மாதிரியான கண்ட்ரீஸ்குள்ளே நம்ம சைன் பண்ணியிருக்கோம் இப்போ தான். ஸோ அதுலேருந்து வெளியில் வந்து பிரிக்ஸிட்க்கு அப்புறம் UK கிட்ட நம்ம ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 10 yearsக்கு மேலே பேசி நியூசிலாண்டுக்குள்ளே இப்போது சைன் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் ஈஸி ஆகிறதுக்காக நிறையா கண்ட்ரீஸோட FTAs பேசிகிட்ருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் நம்பலாம். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் தேங்க்யூ.